அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜெபமாலை. அன்புக்குரியவர்களே, புனித அவிலா தெரசம்மாளும் ஜெபமாலையோடு இந்த காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். மார்ச் 28, 1515 ஸ்பெயினில் அவிலா என்கிற இடத்துல பிறந்தவர். அன்புக்குரியவர்களே, 14 வயசில் தாய் இறக்க புனித அகுஸ்தினாருடைய துறவர சபையில் சேர்கிறார். நவம்பர் மாதம் 1535 தந்தைக்கு தெரியாமலே அவிலா நகரத்தில் இருக்கிற ஒரு கார்மேல் மடத்துக்கு போய் சேர்றாங்க. சேர்ந்தவங்க கார்மேல் மடத்தினுடைய அமைப்பு நமக்கு நல்லா தெரியும். அதில் வாழுறாங்க. பிறகு தந்தைக்கு தெரிய வருது. தந்தையும் சரி வேறு வழியில்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவர் ஒரு சிறந்த சிந்தனையாளர் என்று சொல்வார்கள். இவங்க எழுதின 2 புத்தகங்கள் எப்பொழுதுமே ரொம்ப ஃபேமஸாக பார்க்கப்படுகிறது. நிறைவாழ்வுக்கு வழி, நிறைவாழ்வினுடைய வழி என்கிற ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்குறாங்க. ஆன்மாவின் கோட்டை என்கிற இன்னொரு புத்தகத்தையும் அவர்கள் அடிக்கடி படிக்க சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு இயேசுவை காட்சியில் கண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை காட்சியில் பார்க்குறவங்க. அதோடு மட்டுமல்ல, இவங்களுக்குன்னு ஒரு நிறைய வாழ்க்கை முறையில், அதுவும் முக்கியமாக கார்மேல் சபையில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவங்க. அதாவது ஒரு எல்லாம் ஈஸியாக இருக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டமாக இருக்க முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும். தவம், கஷ்டங்கிறத வார்த்தையை மாற்றிவிட்டு இப்படி தான் சொல்லணும். நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நாங்கள் கான்வெண்ட்டில் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை, எவ்வளவு தவம் செய்ய முடியும் என்பதை வலியுறுத்தக்கூடியவங்க. அதனால தான் 1562 ஆகஸ்ட் 24 சீர்திருத்த கார்மேல் சபை மாதிரி ஒன்றை உருவாக்குகிறார்கள். அதுதான் இன்றைக்கி இருக்கிற கார்மேல் சபையினுடைய உருவாக்கம். அன்புக்குரியவர்களே, இவங்க வாழ்க்கையில் தினந்தோறும் ஜெபமாலை, நல்லாவே தெரியும். கார்மேல் சபையில் ஜெபமாலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதனால் அன்னை மரியாளின் மீது இருக்கிற பக்தி அளவு கடந்தது. அதில் ஜெபமாலை பக்தி என்பது அதிகமானது. அந்த அளவுக்கு இருப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லை, இளமையிலிருந்தே ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்கி கொண்டு அதை நாம் கடைபிடிக்க சொல்லி கொண்டிருந்தவர்கள். அதான் சொல்லுவாங்க, நீ அதிகம் யோசிக்கிறத விட அதிகமாக அன்பு செஞ்சு ஜெபம் பண்ண அப்படிம்பாங்களாம். அது உண்மைதான். இன்றைக்கி நிறைய பேர் யோசிக்கிறதுனாலே மெண்டலாகிடுறாங்க. அதுக்கு பதிலாக அதிகமாக அன்பு செய்யலாம். அன்பு செஞ்சால் நாம் நல்லாவும் வாழலாம், மகிழ்ச்சியாகவும் வாழலாம். அதனால தான் இவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அதிகமாக பார்க்கப்படுறது அன்னை மரியாளின் மீது கொண்ட அளவு கடந்த பக்தி. அவர்கள் தங்கள் ஜெபமாலை என்பது உன்னுடைய தினந்தோறும் வழக்கமாக இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஜெபமாலை ஜெபிக்கிறது உன்னுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதனால் ஜெபமாலையை தினந்தோறும் நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக ஜெபமாலையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அன்னை நம்மோடு இருப்பாள். கண்டிப்பாக நாம் ஆண்டவரோடு இருப்போம். மீண்டும் நாளை வேறொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்.